பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கப்படும்போது, தேவையோடு இருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார், கலங்கி நிற்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். அங்கே ஆண்டவர் ஒன்றுமில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உன்னோடு கூட சொல்கிறார், உனக்காக வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு ஒரு வழியும் இல்லையே, தேவை இருக்கிறதே, நான் என்ன செய்வேன், யாரிடத்துல போவேன், கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறார். தேவையோடு இருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவைக்காக கலங்க வேண்டாம், நான் உன்னுடைய வாழ்க்கை படைகளை நான் வருகிறேன். நான் வந்து அந்த 2வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உனக்கு முன்னாக சென்று உனக்கு கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு. ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் முழுமையாய் அறிந்தீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கிறதோ, எந்த காரியங்கள் இருக்கிறதோ, அவர் திருப்தியாக உங்களை நடத்துவார். 1வது வசனத்தை பார்க்கப்படும்போது ஆண்டவர் யாருக்கு சொல்கிறார் சொன்ன, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும் படிக்கும். அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு செல்கிறதாவது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நிற்கிற உனக்கு சொல்கிறார் ஆண்டவர், நீ கவலைப்படாத. தேவை நினைத்து திகையாத. கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சத்தை பற்றி கவலைப்படாத. ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். நீ மகிழ்ந்து கழிவுறு, மகிழ்ச்சியோடு கூட இரு, சந்தோஷத்தோடு கூட இரு. இது தேவையில்லை, நான் என்ன செய்வேன் ஆண்டவரை, யாரிடத்துல போவேன் ஆண்டவரை, கலங்கவே வேண்டாம். கர்த்தர் சொல்கிறான், உன் தேவையை நான் திருப்தியாக்கி நடத்துவேன், உன் தேவைகளை சந்தித்து நான் நடத்துவேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கலங்க விட மாட்டேன். நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உனக்காக எதை திறப்பேன்னு சொல்கிறது, வெண்கல கதவு இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பண்ட காலங்களிலெல்லாம் அல்லேலூயா அரண்மனைகளுக்குள்ளெல்லாம் வெண்கல கதவுகளை போட்டு பூட்டி இருப்பாங்க. அல்லேலூயா. வெண்கல கதவு லாக்கர்கள், இன்னைக்கு லாக்கர்கள் அப்படி வெண்கல கதவோட டைப்பில் பூட்டி இருக்கிறாங்க. அவன் அதை உடைக்கிற தேவை. அல்லேலூயா. வெண்கல கதவை லாக்கரை உடைச்சி உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். ஏன் நீ கவலைப்பட்டு, சின்ன விஷயத்துக்கா, ஒரு சின்ன காரியம், இன்னும் ஒரு அற்ப காரியத்துக்காக நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிற? கவலைப்படாத. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக நான் இந்த வேளையில் அற்புதத்தை செய்ய போகிறேன். அந்த அற்புதத்தை செய்கிற ஆண்டவரை ஒரு விஷயம் நோக்கி பார்க்கலாமா? ஜெபிப்போமா. அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு ஒரு நல் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி இருக்கிறேன். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிறேன் அப்பா. நான் என்ன செய்வேன்? இந்த தேவையின் மூலமாக, இந்த தேவைக்காக நான் எங்கே போவேன், இந்த தேவைக்காக என்ன செய்வேன், கலங்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்து அவனுக்கு சொன்ன நல்ல வார்த்தை ஆண்டவர. இந்த வேளையில் தேவையை நினைத்து திகைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் வாசல்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் வாசல்கள் திறக்கப்படுவதாக. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொல்லி வாக்கருளினி. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி வாக்கருளி இருக்கிறேன். என் தெய்வம் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. இந்த நிமிஷம் அந்த கலக்கத்தின் ஆவி, இந்த நிமிஷம் அந்த சோர்வின் ஆவி, இந்த நிமிஷம் அந்த சஞ்சலத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் அன்பு பிள்ளைகளை விட்டு மாறி போகட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகல துதிகன மகிமை உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவா, ஆச்சரியமாய் நடத்துவா, தேவையை சந்திப்பா. கொஞ்சத்தை கண்டு புலம்ப வேண்டாம். நிறைவை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். காட் பிளஸ் யூ.